no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கரூருக்கு ராகுல் காந்தி வருவது ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக. திமுக யாருடைய மனமாற்றம்? ராகுல் காந்தி மனமாற்றம். கட்சி வளர்க்கிறார். கட்சி 2029 நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு துடிப்பு. டெஃப் அண்ட் டம்பா இருக்காரு விஜய், ஊமையா இருக்காருன்னு சொல்றாங்க. எல்லாம் என்ன கேட்டாங்க நிறைய பேர், ஏன் அவர் அரசியலில் ஊமையே இருக்கார்? ஊமல் இல்ல, he is waiting, he is approaching the political problem through legal. அப்புறம் பொலிட்டிக்கலா வருவார். இவர் ரஜினிகாந்த் மாதிரியோ இல்ல கமல்ஹாசன் மாதிரி டொக்கு கீழே விழமாட்டார். விஜய் வர்சஸ் உதயநிதி என்று ஒரு பிம்பம் வகுக்கப்பட்டால் தமிழகத்தில் அது ஒரு சுனாமியாகத்தான் மாறும் என்று என்னுடைய கருத்து. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே செந்தில் பாலாஜி நேத்தி வந்து ஒரு கட்சிக்கு அவருக்கு எங்க இவ்வளவு முட்டு கொடுக்குறேன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தாதான் எனக்கு மனசுல கஷ்டமா இருக்கு. காங்கிரஸ் உடஞ்சிடும். கரூருக்கு வருவாருங்கிறீங்களா? கரூருக்கு வருவாருங்க. அந்த அழுத்தம் ஜோதிமணி கொடுக்குதுங்க சார். அது அந்த அம்மா செந்தில் பாலாஜிக்கு எதிர்த்து இருக்கு சார். நீ என்ன உசிப்பி விடாதீங்க நெஜந்தன். ஐ எம் டெல்லிங் யூ, விஜய் கரூருக்கு சென்றாலே ஆனால் ராகுல் காந்தி முதல் நாள் இவங்க 2 நாள் இப்படி போனாங்கன்னு அரசியல் சூடு பிடிக்கும். 2 பேருமே ஒன்னா போறதுக்கு ட்ரை முடியாது, அதை திமுக தடுக்கும். ஆனால் விஜய் அந்த ரஸ்தோகி கமிஷன் முன்னாடி, ஆணையம் முன்னாடி தன்னுடைய சாட்சியை கொடுக்கிறேன்னு சொன்னார்னா அஜய் ரஸ்தோகி மறுக்க முடியாது. இது கரூருடைய அந்த அடியில எழுந்துக்கிறது கஷ்டங்க விஜய்க்கு. கரூர் வாங்கின அடிஜன் 49 பேர் முன்னாடி வருவார். எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்காரு. அதுல he will be compelled to go with some alliance, either with எடப்பாடி பழனிசாமி or with ராகுல் காந்தி, not with BJP. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு திரு ஸ்டாலின் பாராட்டு ஏன்? தமிழக அரசியலில் மாற்றம் வருகிறதா? விஜய் தாக்கம் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ராஜகோபால். நமஸ்காரம். நல்ல அறிமுகத்துடன் தாங்கள் முன்னுரையுடன் ஆரம்பித்தீர்கள். காரணம், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு புதிய அரசியல் வாழ்க்கையை 65 வயது காண்ட நைனா நாகேந்திரனுக்கு சட்டசபையில் புகழாரம் செய்திருக்கிறார். அதன் மூலம் தமிழக அரசியலிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறாரா என்ற அரசியல் ரீதியாகவும் நான் பேசலாம். எது இருப்பினும் அவர் அதாவது சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நேற்று தமிழக சட்டசபையில் நடந்ததும் இன்று சட்டசபையில் நடப்பதையும் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாருங்க, அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் கிட்னி போட்டு பேட்ச் போட்டு வந்திருக்காங்க. கிட்னி ஜாக்கிரதைன்னு. ஆனா இவர் அங்கிருந்து ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு ஆளை அப்படி டப்புன்னு ஆளுங்கட்சி பக்கம் பாராட்டல் மூலமா தெரிவித்த நைனா நாகேந்திரன் சிரித்துக் கொண்டிருந்தார். அவரும் அதற்கு பதில் சொல்லி இருப்பார். எது இருந்தேன்னு ஒரு நட்பான வாழ்க்கையை, அரசியலை கண்டிப்பாக ஒரு 50-60 வருட காலம் தமிழக அரசியலில் இருந்த மு.க. ஸ்டாலின் அணுகுமுறை பற்றி கண்டிப்பாக நாம் மகிழ வேண்டும், பாராட்ட வேண்டும். இது ஒண்ணு. இதனால ராகுல் காந்தி கரூருக்கு போறதுனால இது மனமாற்றமா? சார், 2 விஷயம் சொல்லிட்டீங்க நீங்க. ரொம்ப டீப்பான 2 விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த கரூர் விஷயமாக ராகுல் காந்தி போவதனால் மனமாற்றமா? 2வது நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க முதல்ல சொன்னதுலயே ஒரு பிறந்த நாளுக்கு பாராட்டு சொல்றாரு. கோபம் வரக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளாதவர் அப்படின்னு சொல்லி பாராட்டாரு. பிறந்த நாளுக்கு சொல்றது, அதுல ஏதாவது அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இப்ப அவர் தன்னுடைய சக மந்திரியான முத்துசாமிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தம் ஒரு நியூ ட்ரெண்ட் இது. ஜெகதீப் தங்கர் ராஜ்யசபால ஆரம்பிச்சாருங்க. அவர் வெறும் பிரைம் மினிஸ்டர் சேர்மனுக்கு எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ராஜ்யசபா ஸ்பீக்கர் யாருக்கு பிறந்த நாளா இருந்தாலும் அன்னைக்கு பர்டிகுலர் டேல செஷன் இருந்ததுன்னா அதை மு.க. ஸ்டாலின் பின்பற்றுவது ஒரு முதிர்ச்சியான அரசியல் என்று தான் நான் பார்க்கிறேன். எனினும் இது ஒரு அன்பை தரும். ஏன்னா எப்பவுமே இந்த பாருங்க, ஒண்ணு சொல்ற நிஜந்த 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் அது தப்பு. அதே மாதிரி அப்பா அங்கிள் ஸ்டாலின் தப்பு. ஒரு நன்மையான ஒரு வன்மையான அரசியலை நோக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான ஒரு புது கரூர் கற்றுக் கொடுத்த பாடமா என்று கூட நான் ஆச்சரியப்படுகிறேன். இது அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது.
நீங்க 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 ராகுல் காந்தி சொல்றதை பத்தி மறுபடியும் நான் கேட்கணும். நேற்று நடந்த அம்சங்களுக்கு நேற்று நடந்த அம்சங்களுடைய ஒரு எதிர்வினை அப்படின்னு ஒரு சின்ன கோடி காட்டினீங்க, ஒரு இண்டிகேஷன் கொடுத்தீங்க. என்ன காரணம்? நேற்று நடந்த அம்சங்களுக்கும் முக்கியமாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் தொடர்பாக கொடுத்த விளக்கங்கள், அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் செய்தியாளர்கிட்ட வந்து கடுமையான விமர்சனம் பண்ணது, அதை ஒட்டி நீங்க இன்றைய அரசியலுடைய டெவலப்மெண்ட்ஸ என்ன அதுல வந்து ஜாயின் பண்றீங்க? என்ன நீங்க வந்து ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க? ஏன் அதை ரெண்டையும் சமன்படுத்துறீங்க? நீங்க ரொம்ப ஆழ்ந்த கேள்வி கேட்டீர்கள். நான் ஆழ்ந்த பதிலை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா நிஜந்தன் வந்து இன்னைக்கு நேத்தின்னு இல்லை, என்னை விட அவர் வந்து அதிகமான பயிற்சி பெற்றவர் அரசியல். சொல்லுங்க சார், நீங்க எவ்வளவு மூத்த அரசியல், எவ்வளவு மூத்த பத்திரிகையாளர் சார் நீங்க? சொல்லுங்க. அப்படி இல்ல. நோ நோ, ஐ ஹவ் பீன் வாட்சிங் யூ நிஜந்தன். ஐ நாட் தட். நோ, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ராஜகோபாலுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நிஜந்தனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இது ஏஜ் இஸ் நாட் a factor. நான் கேட்ட கேள்விக்கு ஆழ்ந்த பதில் என்ன என்று கேட்டால், அதை ஹிந்தி விட்டுறாயல்ல மு க ஸ்டாலின் தன்னுடைய பெருமையை காண்பித்துக் கொண்டார். That's a master stroke. ஹிந்தி விட்ரா இல்ல மறுபடியும் சார், ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் புரியணும். ஏன்னா ஒரு சட்டப்பேரவை ஹிந்தி தடுப்பு மசோதா கொண்டு போறப்போதான் செய்திகள்லாம் வதந்திகள் பரவுச்சு. ஆனா அப்படி இல்லைங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. இது தொடர்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது எதுவா இருந்தாலும் நிஜந்தன், ஹிந்தி என்பது அதுவும் தமிழக தேர்தல் வருவதற்கு முன்னதாக ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்தது. நான் ஏன் ராகுல் காந்தியை குறிப்பிடுகிறேன் என்றால், ராகுல் காந்தி தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக பீகார் சென்றார். வாஸ்தவம், உண்மை. சண்டிகரில் ஒரு IAS IPS ஆபீசர்கள் குடும்பத்தில் ஒரு தற்கொலை நடந்தது. அந்த குடும்பத்தை பார்க்க போனால் தலித் ஜாட்டுக்கு நடுவே கட்சியை ஆரம்பிப்பதில் முன்னேறமாக இருந்தார். பீகாருக்கு வந்து அங்க ஓட்சோடி யாத்திரையில மு க ஸ்டாலின் கலந்துட்டாரு, அகிலேஷ் யாதவ் வந்தாரு, எல்லாரும் வந்தார். நாளை மறுநாள் பிரபல பாடகராக இருக்கக்கூடிய அசாமில் ஜுபின் கர்க் என்பவருடைய மரணத்தில் கொலை சிங்கப்பூர்ல நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போறாரு இவர். என்ன அங்க எதிர்கட்சி ஆட்சி ஹேமந்த் சர்மா வந்து ராகுல் காந்திக்கு நேர் விரோதமானவர். அங்க கட்சி வழக்க பாக்குறாரு. அதே மாதிரி நவம்பர் முதல் வாரத்தில் ராகுல் காந்தி தமிழகம் வர வேண்டும் என்று அந்த தமிழகத்திற்கு வந்த AICC அப்சர்வர் சொல்லி இருக்கிறார். தமிழகத்தில் ஒரு விஜய் அனுதாபாலை இருக்கிறது, அதை நம் பக்கம் பார்த்து கொள்ள வேண்டும், கிரவுண்ட் ஸ்வெல் இஸ் ஃபார் மிஸ்டர் விஜய் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் கரூருக்கு ராகுல் காந்தி வருவது ஒரு மனமாற்றம். கண்டிப்பாக திமுக யாருடைய மனமாற்றம்? ராகுல் காந்தி மனமாற்றம். கட்சி வளர்க்கிறார். கட்சி 2029 நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு துடிப்பு. இந்தியாவிற்கு ஒரு பிரதான எதிர்கட்சி தேவை, அதை ராகுல் காந்தி செய்கிறார். அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறது, நயனா நாகேந்திரன் பாராட்டி இருக்கிறதும், கரூருக்கு ராகுல் காந்தி போவதும், நேற்று மாலை 3:30 மணிக்கு தேஜஸ்வி யாதவ் என்று சொல்லக்கூடிய RLD ராகு பிரசாத் மகன் தொலைபேசியில் பேசியதாக டெல்லியில் செய்திகள் உருவாகிறது. TR பாலு போன்ற தலைவர்கள் யார்கிட்ட பேசினா தெரியாது. ஆனால் அம்மையார் சோனியா காந்தி இந்த சமயத்தை பண்ண காரணம் என்ன என்று கேட்டால் நிஜந்தன், 2023 சனாதனத்தை ஒரு கொசு டெங்குன்னு சொன்னதுனால மத்திய பிரதேசம் காலி ஆயிடுச்சு காங்கிரஸுக்கு. இப்ப இந்த ஹிந்தி பிரச்சனை இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டயத்துல வந்து கொண்டது தமிழக அரசியலில் லாபத்தை கொடுக்கும். நீங்க சொன்னது ராகுல் காந்தி கரூருக்கு வர்றது, இதனோட தொடர்பாக சிலர் திரு ஸ்டாலினுடைய நெருக்கமானபடி பேசி இருக்கிறது. ஹிந்தி எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருக்கிறது, இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எதுக்கு முடிச்சு போடுறீங்க? முடிச்சு போடல, இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் வர்ணிக்கிறோம். எது இருந்தாலும் இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது தமிழக தேர்தலுக்கு. 6 மாதம் என்பது மிக குறுகிய காலம். அரசியலில் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. திமுக அதிமுக திமுக அதிமுக என்று மாறி மாறி வரக்கூடிய ஒரு அந்த சைக்கிள், அந்த விஜய் நுழைவினாலும் பல சக்திகள் நுழைவினாலும், உண்மையாக சொல்ல போனால் சீமான் போன்றவர்கள் மற்றும் விஜய் போன்றவர்களுடைய நுழைவினாலும் இது ஒரு அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணுமோன்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை எல்லாம் பார்த்தால் இன்னும் ஒரு ஃப்ளோர் கிராசிங் நிறைய நடக்குதுங்க நிஜந்தன். இப்போ காங்கிரஸ் வந்து ஏன் விஜயோட பேசினார் சொல்லுங்க? ஏன் பேசுறாங்க? எதுக்கு பேசணும்? காங்கிரஸ் வளர்க்கணும்னு பாக்குறாரு அவரு. இந்தியாவில் ஒரு துணியான ஒரு நிலையான ஒரு எதிர்கட்சி தேவை. ராகுல் காந்தி பிரச்சனை பண்றாரு.
அதுதான் நடக்கணும். அவருடைய முயற்சிகள் சில பேர் கேள்வி பண்ணலாம், பப்புன்னு. நானும் பண்றேன், யாரும் இல்லைங்கல்ல. ஆனால் அவருடைய முயற்சியை தடுக்க முடியாது. இதுல பாருங்க, ஒரு சிச்சுவேஷனை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அக்ரெசிவா இருக்காருங்க. அதே சமயத்துல அந்த அக்ரெசிவ்னஸை குறைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வைத்துக் கொண்டு நயினார் நாகேந்திரனை பாராட்டுவதன் மூலமாக அவர்களிடையே ஒரு பிளவு வருமா என்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். அரசியல்வாதியாச்சே. எப்படி ராகுல் காந்தி சொல்றாரோ, நான் வந்து ஸ்டாலினோட பேசிட்டு ஐ கேன் ஸ்பீக் டு மிஸ்டர் விஜய் இவர் பர்மிஷனோட பேசலான்னு சப்பக்கட்டு கட்டினா கூட பொதுமக்கள் நிலையே, குறிப்பாக காங்கிரஸ்காரர்கள் தலைமையிலே ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், திருநாவுக்கரசர். ஏன்னா திருநாவுக்கரசர் அரசியலை கண்டவர். ஏடிஎம் எம்ஜிஆர் காலத்திலே மந்திரியா இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சவர், அரசியலை புரிஞ்சிருந்தவர். அவர் ஒரு தேவர் கம்யூனிட்டி வரவர். அவங்க இந்த தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிதறி இருக்கிறதுனால he wants to capture that. He wants to become another O பன்னீர்செல்வம். ஸோ அதெல்லாம் வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தி கிட்ட. கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருக்குது. தேர் இஸ் நோ ஒரு வேவ் இல்லாட்டா கூட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. விஜய்க்கு ஒரு இந்த பரபரப்பான ஒரு தேர்தல் பிரச்சாரம் இருக்குது, எல்லாம் சொல்றாரு. இது நடுவுல இந்த பாராட்டு வச்சுதான் எனக்கு ஒரு மனசுல ஒரு சங்கடம். தமிழக அரசியலை 3ஆக பிரிக்க வேண்டும் என்றால் நிஜந்தன், என்னுடைய அரசியலை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகு ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டது. அதனால ஏடிஎம்கே முன்னாடி வந்து நான் சொல்ல மாட்டேன். அதனால இது வரைக்கும் டம்ப் அண்ட் டெஃப் அண்ட் டம்பா இருக்காரு விஜய், ஊமையா இருக்காருன்னு சொல்றாங்க. எல்லாம் என்ன கேட்டாங்க நிறைய பேர், ஏன் அவர் அரசியலில் ஊமையே இருக்கார்? ஊமல் இல்லை அவர். He is waiting, he is approaching the political problem through legal. அப்புறம் பொலிட்டிக்கலா வருவாரு. இவர் ரஜினிகாந்த் மாதிரியோ இல்ல கமல்ஹாசன் மாதிரி டொக்குன்னு கீழே விழமாட்டார். அவருடைய அணுகுமுறையை பார்த்தா தெரியுது. ஐ ஹவ் நோ பர்சனல் நாலேஜ், பட் அவரோட இருக்கவங்க எல்லாம் சில பேர் என்கிட்ட சொல்றாங்க. 2 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு அட்வொகேட் என்னோட பேசிட்டு இங்க அட்வொகேட் டெல்லிக்கு வந்த போது நான் பார்த்தேன். வேற அவருடைய அரசியல் நிலைமையை பார்த்தால் அவர் ஒரு தீவிரமான எதிர்க்காக அவர் பாருங்க, தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் சண்டைன்னு சொல்றாரு. பட் ஹி இஸ் நாட் மென்ஷனிங் தட். நேற்று தமிழக சட்டசபையினுடைய நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய நிருபர் கூட்டத்தை பார்த்தீர்களே, ஆனால் செந்தில் பாலாஜி பெயரை சொல்லாமல் சொல்லுகிறார். ஆதவ அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே வெளில வந்த போது ஒரு மந்திரியும் பேச சொல்றாரு. ஆக மொத்தம் விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜி பாட்டு. விஜய் வர்சஸ் உதயநிதி என்று ஒரு பிம்பம் வகுக்கப்பட்டால் தமிழகத்தில் அது ஒரு சுனாமியாகத்தான் மாறும் என்று என்னுடைய கருத்து. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியுடைய அப்ரோச் பாருங்க. அந்த கொடி பறந்த உடனே அவருக்கு he got excited. அது எல்லா பாலிட்டிஷியனும் இருக்கும். இப்ப பாருங்க, அந்த பஸ் மேல இருந்து அந்த கும்பலை பார்த்த உடனே விஜய் கூட பாட்டு பாட ஆரம்பிச்சார், 10 ரூபாய் பாலாஜி. அது நெகட்டிவா போயிருக்குது, யாரும் இல்லைங்கள. அதே மாதிரி சில கும்பலை பார்த்த உடனேயுமே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 65-60 வயசானாலும் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. எந்த அரசியல்வாதியா, நான் ஆயிரக்கணக்கான அரசியல்வாதியை டெல்லியில பார்த்திருக்கேன். சீதாராம் கேசரி அழுவாரு, இப்ப நரேந்திர மோடி அழறாரு, எல்கே அத்வானி அழுதுருவாரு, அதே மாதிரி ஐயா கருணாநிதி அழுவார். இப்போ மு.க. ஸ்டாலின் அந்த மாதிரி நிலைமையில வந்து தன்னை அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லி எமோஷனலா பேசுறாரு. சோ அப்பா சொல்லுவது, ஐயா ஸ்டாலினை பத்தி கிண்டலாக விஜய் பாடுவது, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அங்கிள், அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி கொடி பறக்கும். இந்த 3 வச்சு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுகிறார்கள். இது மாதிரி பாத்தீங்கன்னா எங்க கட்சி எந்த பக்கம் இருக்குன்னு இன்னும் நிலைப்பாடு வரவே இல்லை தமிழ்நாட்டில். பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். நீங்க முக்கியமான விஷயம், இப்ப இந்த பேட்டியில நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுவாரு, கரூர் போவாரு, கட்சியை வளர்க்க பாக்குறாரு, எதிர்காலத்துல ஒரு மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவரா இருக்க போறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பல கடந்த பேட்டிகளை சொன்னது என்னன்னா, காங்கிரஸ் திமுக விடாது, திமுகவுடைய எம்பிக்கள் குரல் கொடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் தேவை அப்படிங்கிற ஒரு தேரியை முன் வச்சீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எதிர்காலத்தில் பலம் பெறுவதற்கு விஜயுடைய உறவை நாடுவதற்கும் ராகுல் காந்தி தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அக்ரி. யூ சம்மரைஸ்ட் இட் வெரி வெல் நிஜந்தன். ஆனா ஒரு டேஞ்சர் இருக்குது. காங்கிரஸ் இஸ் பிளேயிங் வித் ஃபயர். அவங்க கட்சி உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். இப்ப திமுகவுடைய அணுகுமுறை பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி சொல்லுங்க பாப்போம் நிஜந்தன், உடையாத கட்சி. அப்பா அம்மாவுக்கு தகராறு, அப்பா பையனுக்கு தகராறு. அதே மாதிரி வைகோ,
அதே மாதிரி பாஜக அண்ணாமலை வர்சஸ் நயனா நாகேந்திரன் ஒரு பிம்பம் வந்துடுச்சு இப்போ. தோ both of them are under one group. இப்ப பாருங்க செந்தில் இப்போ எல்லாத்தையும் தவிருங்க. why should மிஸ்டர் ஸ்டாலின் இப்போ வந்து ஆம்ஸ்டர்டாம் வழக்குல மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் வந்தாங்க சென்னைக்கு அந்த உடல் நகரத்தின் அந்த உடல் அடக்கத்தின் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு ஏன் திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாததுக்கு ஏன் முட்டு கொண்டு கொடுக்குற திமுக சொல்லுங்க பாப்போம். ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கு யாராவது திமுக இருக்காங்களா? அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டை பார்த்தால் ஏதோ ஒரு தலைவர் காங்கிரஸ் தலைவர் இருக்கான்னு சொல்றாங்க. அதற்காக ஏன் அது முட்டிக்கணும்? அது டிட்டாச் இல்லையா? அதான் ஒரு திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, எங்கிட்டையும் சொன்னார். why should we campaign for them? அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனேயும் செந்தில் பாலாஜி நேத்தி வந்து ஒரு கட்சிக்கு அவருக்கு ஏங்க இவ்வளவு முட்டு கொடுக்குறேன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தாதான் எனக்கு மனசுல கஷ்டமா இருக்குது. காங்கிரஸ் உடஞ்சிரும். ஒரு குரூப் விஜய் எடுப்பு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உடைக்கிறீங்க விஜய்க்காக இந்த மாதிரி முயற்சி எடுத்தால் ராகுல் காந்தி எதிர்த்து போவார்கள் பலர் இருக்கிறார்கள். என்ன பாருங்க, சத்தியமூர்த்தி பவன், தேனாம்பேட்டை கிரவுண்டு, இதுல இருந்து வர வாடகை எத்தனை பேர் இருக்காங்க காங்கிரஸ்காரங்க அதுல சாப்பிடுறவங்க. காங்கிரஸ் கொள்கை பாக்கி கிடையாது. they want to earn from the length. அந்த ரெண்ட் வருது பாருங்க, அதுல நல்ல பெருச்சாலியா வச்சிருக்காங்க. அதெல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அவங்க எல்லாம் திமுக இருப்பாங்க, இளைஞர்கள்லாம் வெளில வந்துருவாங்க. விஜய்க்காக இந்த பிளவு வருங்கிறீங்க. அது ராகுல் காந்திக்காக, ராகுல் காந்தி செய்த தவறுக்காக வரும் என்று சொல்லுகிறேன். ராகுல் காந்தி மனசு மாறிட மாட்டாரா? அதுக்கு இன்னும் போக காலம் தான் பதில் சொல்லுங்க. இப்ப நம்ம we can't speak, neither Niranjan nor Rajagopal can answer that. ஏன்னா கரூருக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, அது தமிழ்நாட்டுக்கு கரூருக்கு போகலைன்னா அது பிஜேபி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க நார்த் இந்தியா. நீ சண்டிகருக்கு போற, அசாமுக்கு போற, தமிழ்நாட்டுக்கு ஏன் போறேன்னு கேட்ப பிரைம் மினிஸ்டர் கேட்பாரு பார்லிமெண்ட்ல. கரூருக்கு வருவாருங்கிறீங்களா? கரூருக்கு வருவாருங்க. அந்த அழுத்தம் ஜோதிமணி கொடுக்குதுங்க சார். அது அந்த அம்மா செந்தில் பாலாஜிக்கு எதிர்த்து இருக்கு சார். நீ என்ன உசிப்பி விடாதீங்க நிஜந்தன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி கரூருக்கு போகணும் நிர்பந்தம் வருது. சரி, கரூர் போனா என்ன? நான் கேட்கறேன் சார், உங்களை கேட்கறேன் சார், கரூர் போனா என்ன? விஜயோட கிட்ட போறதுக்கான ஒரு நிலை மாற்றம் வரும். ஏன் கரூர் போனா திமுக நெருக்கமாகலாம்ல? ஏங்க நிஜந்தன், நீங்களும் அரசியல பாத்துருக்கீங்க, நானும் அரசியல பாத்திருக்கேன். ஒரு சோனியா காந்தி ஜெயலலிதானால அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட எடுத்து சுப்பிரமணிய சாமி பேசுறீங்க நீங்க. ஆமா, ஒரு ராகுல் காந்தி கரூர் விஷயத்தினால உடுஜாயகா சார எல்லாம் பறந்து போனோம் கூரை. அது ராகுல் காந்தி புரிஞ்சின்னு இருக்காரு. ஆனால் ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய நட்பு தொடர்ந்தாலும் இந்த அழுத்தங்கள் வருது பாருங்க பின்னாடில இருந்து, அது எப்படி சமாளிக்க போறாரு? சரி, கொஞ்சம் ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தா தீர்ந்து போச்சு. டிஎம்கே கொடுத்துருவாங்களா மாட்டாங்களா சட்டப்பேரவையில? அப்போ பாமக உள்ள வருதுன்னு வச்சுக்கோ, பை சான்ஸ் ஐ எம் ஆஸ்கிங் யூ a question. அதே மாதிரி வைகோக்கு 8 சீட் மேல கொடுத்துருவாரா? இல்ல சிபிஎம் 4 சீட் மேல கொடுத்துருவாரா? இது தண்ணி குறைச்சுப்பாரா? அந்த 165 170 மீதி எல்லாம் 60-70 என்னன்னா பண்ணிக்கோன்னு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். தன்னுடைய 150 கையில வச்சுப்பாரு. 160 நீங்க எந்த பக்கம் போனாலும் இடிக்கும் நிஜந்தன். நீ ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அது கவுண்டர் சொல்றேன். நீ ஆளுக்கு ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து மேனேஜ் பண்ண மாட்டாரா? அது கஷ்டம். அது ஸ்டாலினா இருந்த இது கருணாநிதி என்ன பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்டாலினால் அது முடியாது. ஏன்னா உதயநிதி கொண்டு வந்தாங்க. இந்த உதயநிதி கொண்டு வந்ததுனால்தான் டிஎம்கேல பிரச்சனை, காங்கிரஸ்ல பிரச்சனை, விசிகா பிரச்சனை எல்லாம் அதனால வருது. அவரு ஸ்டாலினை வந்து அப்படி கொண்டு வந்தாரு கருணாநிதி. இவர் வந்து டப்புனு மேல இருந்து பாராசூட் பண்ணிட்டாரு. These are all certain an analysis we do it. காங்கிரஸை போக விட திமுக அனுமதிக்குமா? நம்பர் 1 அனுமதிக்காது. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, என்னென்ன பண்ணுவோம் பாக்குறாரு. ஆனா அனுமதிக்காத போறதுக்கு தான் வந்து பீகார் போயிட்டு வந்தார். எதுக்குங்க பீகார் போன இவரு? ஓட்டுச்சோரி தமிழ்நாட்டு நடக்குதுங்களா சார்? 40 சீட் 40-40 வந்துட்டீங்க நீங்க. ராகுல் காந்தி சொல்றது அனர்த்தம். 40-40 வந்துட்டு அப்புறம் ஓட்டுச்சோரி எப்படி யார் தெரியும்? ஓட்ட பாஜக ஓட்டு தெரியினாரா ஸ்டாலின்? என்ன ராகுல் காந்தி பேசுறாரு? சோ இந்த கான்ட்ரடிக்ஷன் பாருங்க, அது வம்பு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டுச்சோரி என்பது தமிழ்நாட்டில் எடுபடாது. அதே விஜய் நான் புரிஞ்சுப்பாரு.
தமிழ்நாட்டுல இவிஎம் பேசுறான பாருங்க, இவிஎம் கராபுன்னு. விஜய் மையமாக வைத்து திமுக அணி உடையும் நீங்க சொல்றீங்க. ஆனா அதே சமயம் விஜயோடைய செல்வாக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சமீபத்திய சில கருத்து கணிப்புகள் சொன்னதா சொல்லுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் தனியாவே போக வாய்ப்பு இருக்குல்ல? எதுக்காக காங்கிரஸ் எதிர்பார்க்க வேண்டும்? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? தனியா போக மாட்டாருங்க. கரூருக்கு அப்புறம் அவருக்கு ஒன்னும் எய்தர் ஹி வாண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிப்பு அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிப்பு. விஜய் தனியா போக மாட்டார். விஜய் தனியா இந்த மௌனம் அதை வற்புறுத்துகிறது. சப்போஸ் அவர் இண்டிபெண்டா போகணும்னு முதல்ல இருந்தே பேசியிருப்பாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்புறம் he is silent, still he is silent. அவர் எங்கேருந்து அந்த கவுருக்கு போயிட்டு அன்னிலேருந்து அரசியல் பயணமா பண்ண போறாரா? நான் கேள்விப்படுறது என்னன்னா, இந்த 2 சிபிஐ ஆபீசர் பேர் இன்னைக்கு வந்துரும்னு சொல்றாங்க, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ள. ஏன்னா அந்த சிபிஐ டைரக்டர் மெட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி 5 பேர் கொடுத்திருக்காரு. அஜய் ரஸ்தோகி சொல்றாரு, எனக்கு ஒரு பெண்மணி ஐபிஎஸ் ஆபீசர் தேவை. ஏன்னா அங்க இறந்தவர்கள் பெண் பல பேர் இருக்காங்க, அது பெண் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெண் அதிகாரி ஒரு ஆண் அதிகாரி கிடைச்சிருச்சுன்னா அந்த கமிஷன் ஃபார்ம் ஆயிடும், கெசட் நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்துட்டு அப்புறம் ஐ எம் டெல்லிங் யூ, விஜய் கரூருக்கு சென்றாலே ஆனால் ராகுல் காந்தி முதல் நாள் இவங்க 2 நாள் இப்படி போனாங்கன்னா அரசியல் சூடு பிடிக்கும். 2 பேருமே ஒன்னா போறதுக்கு ட்ரை முடியாது, அதை திமுக தடுக்கும். ஆனால் விஜய் அந்த ரஸ்தோகி கமிஷன் முன்னாடி, ஆணையம் முன்னாடி தன்னுடைய சாட்சியை கொடுக்கிறேன்னு சொன்னார்னா அஜய் ரஸ்தோகி மறுக்க முடியாது. அதை நோக்கித்தான் பயணம் நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். சில வழக்கறிஞர்கள் குறிப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு 5-6 குறிப்பு. இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. பொது வழியிலும் சரி, அந்த அஜய் ரஸ்தோகி கமிஷன் ஆஃப் என்கொயரி போய் நீங்க போய் நிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கலி கெட். இது நவம்பர் எண்டுல வருங்க. நவம்பர்ல எலெக்ஷன், நவம்பர் டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் ஜனவரி டிஎம்கே கவர்மெண்ட் will become a lame duck government. Election Commission takes over the election. அதுதான் புஷ் பண்றத பாக்குறாரு யாரு? விஜய். புரியுதுங்களா நான் சொல்றது? நான் தப்பா தான் சொல்றேன். நீங்க சொல்றது புரியுது. ஆனா தனியா விஜய் தனியா போக மாட்டாரு. அதிமுக பாஜக அணிக்கான வாய்ப்பும் குறைவு. ஆனா கூட்டணி அமைப்பாரு. கூட்டணிங்கிறது சிறிய கட்சிகள் இல்ல டிடிவியோடையோ இல்ல மற்ற கட்சிகளோடையோ. நீங்க காங்கிரஸும் பிளவுபடுன்னு சொல்றீங்க. இப்படி விஜய் தன்னுடைய பாலிடிக்ஸ வடிவமைப்பாரா? இந்த மாதிரி என்விஷன் பண்ணுவாரான்னு கேட்க. இது கரூருடைய அந்த அடியில எழுந்துக்கிறது கஷ்டங்க விஜய்க்கு. கரூர் வாங்கின அடிஜன் 49 பேர் முன்னாடி வருவாரு. எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருப்பாரு. அதுல he will be compelled to go with some alliance, either with Edapadi Palanisamy or with Rahul Gandhi, not with BJP. Edapadi Palanisamy and BJP ஒண்ணுதானுங்க. ஓகே ஓகே. அது விபி சிங் வந்து சிபிஎம் பிஜேபியோட இருந்திருக்கல பிரைம் மினிஸ்டர். முஃப்தி முகமது வந்து பிஜேபியோட காஷ்மீர்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாட்டுல விஜய் என்னங்க முஃப்தி முகமது மாதிரி பெருசு இல்லைங்க. பக்கத்து ஸ்டேட் பாருங்க, பக்க ஸ்டேட் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி இருந்தா கூட சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஆப்த நண்பர் பவன் கல்யாணம் வச்சு கவர்மெண்ட் நடத்துறாரு. சோ அந்த அழுத்தம் வரும். இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அகைன் தான் சொல்ல வரேன். வேற ஒண்ணு விஜய் ஃபேக்டர் திமுகல சலசலப்பை ஏற்படுத்தும். விஜய் ஃபேக்டர் அதிமுக சலசலப்பை ஏற்படுத்தும். என்ன சலசலப்பை ஏற்படுத்திருக்கு? இப்ப எடப்பாடி ரொம்ப ஆசைப்படுறாரு வரணும் அப்படின்னு. ஆனா அதுல அவருக்கு என்ன லாஸ் கெயின்? லாஸ் அண்ட் கெயின் வந்து இப்ப பாருங்க, லாஸ் அண்ட் கெயின் பாத்தீங்கன்னா திமுக பாஜக ரெண்டுமே இப்படி வந்திருக்குதுங்க நேஷனல் லெவல்ல. பிகாஸ் தே ஆர் ரூலிங் பார்ட்டிஸ். திஸ் இஸ் ஸ்டேட் பார்ட்டி, திஸ் இஸ் நேஷனல் பார்ட்டி. பாஜக தமிழ்நாட்டில் அந்த 4 எம்எல்ஏ இன்னைக்கு மைனா நாகேந்திரன் புகழ்ந்து பேசினா கூட அடுத்த வாட்டி 2026 அசம்பிளில ஒரு பாஜக எம்எல்ஏ வரக்கூடாதுன்னு திமுக நிலைப்பாடு எடுத்திருக்குது கடந்த 10 நாள் 15 நாள்ல. எல்லாரும் டிஃபீட் பண்ணி என்ன ஒண்ணா பண்ணிக்கோன்னுட்டு. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் அலையன்ஸை உடைக்கணும்னு பாஜக முனையுது. திமுக இருக்கக்கூடாதுன்னுட்டு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன் நான். ஏன்னா டிஎம்கே 1 point ப்ரோக்ராம் இஸ் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு போட்டோம் முடிச்சிது. ஆனா பிஜேபி ஒரு எம்எல்ஏ வரக்கூடாது, அது கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி மோடி கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் பிரிச்சுட்டுமான அந்த பொத்தும் டிஎம்கே விழுந்துரும். ஏடிஎம்கே விழுந்தாச்சு. 2031 2036
பிஜேபி தான் ரூலிங் பார்ட்டி லைக் ஒடிஷா அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் டெல்லி. அவங்களுடைய பாலிசி பார்த்து நான் ரெண்டும் சொல்றேன் உங்களுக்கு. I may be wrong, but this is political feeling in Delhi. ஸ்டாலின் சொல்லியிருக்காருங்க ஓடியப்பதே வரக்கூடாதுன்னுட்டு. இன்னைக்கு புகழ்ந்து பேசினதனுடைய தாற்பயம் கூட அதுதான். அவர் he is ready to go with எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு போட்டோம் பரவாயில்ல. அவங்க மொத்தம் 40 சீட்டு 25 சீட்டு எதாவது ஜெயிச்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு 15 பிஜேபி எம்எல்ஏன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, அது திராவிடன் மூவ்மெண்ட்டுக்கு டவுனுங்க. ஸோ இது ரொம்ப டீப் பாலிடிக்ஸ் நிஜந்தன். வாட் வி டிஸ்கஸ் இஸ் வெரி டீப் பாலிடிக்ஸ். நான் வந்து சும்மா காமெண்ட்ஸ் என்ன வரட்டும், அதை பற்றி ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் இட். காரணம் என்னன்னா இது மாதிரியான திங்கிங் பிஜேபியிலும் இருக்குது, டிஎம்கேலையும் இருக்குது. இதை நிஜந்தன் ஆகாயம் நேயர்கள் உணர்ந்தார்களே ஆனால் என்ன திட்டுங்க, நிஜனை திட்டுங்க, பட் திஸ் இஸ் ஒன் ஐடியா. வெரி நைஸ், சிறப்பு சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக திரு டெல்லி ராஜகோபாலன் மிக்க நன்றி. நான் இதை ஐ ரியலி என்ஜாய்ட் டாக்கிங் டு யூ நிஜந்தன். நன்றி சார், நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.